ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 47 வேய்லேண்ட் பிஎல் ட்ராமா நேம் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி. ஆர்மிஸ், மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் நீங்கள் கூட அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வாங்க நம்ம 47 வேய்லேண்ட் வேர்ல்டுக்குள்ளே போவோம். நைட் ஆகிடுச்சா? இப்போ எல்லாருமே தூங்க போகிறான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் முழிச்சிட்டு நிற்கிறீங்க. சுகா இதை பார்த்துட்டு, என்ன முழிக்கிறவா, நீ ஏன் கூட தான் தூங்கணும் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. அண்ணா, நான் இன்னைக்கு மற்ற அண்ணாங்க கூட போய் தூங்கட்டா? அதெல்லாம் முடியாது, நீ ஏன் கூட தான் வந்து தூங்கணும். அந்த வேவுஷான் சும்மா இருக்க மாட்டான். அவன் மட்டும் இல்லை, அந்த ஜிமினாவும் தான். ஒழுங்கா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. ஜிமினாக்கு சுகா அவரை பற்றி பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ இரும்புறாரு. என்னடா திடீர்னு இரும்புற, ஒழுங்கா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. யாரோ என்னை திட்டுற மாதிரி இருக்குடா அப்படின்றாரு. உன்னை யாரடா போய் திட்ட போறா, நீலாம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றாரு. ஓ அப்படியா அண்ணா, நீ ஏன் அப்படி சொல்கிற? அப்படி பார்த்தா எனக்கு அப்புறம் ஆரம் இவங்க கூட மாமா தான். ஏன் அவங்க கூட இவ்வளோ விட்டுற அப்படின்றாரு. ஏன்னா அவனுங்க 2 பேரும் ஒரு குழந்த மாதிரி. அப்புறம் அவன் கொஞ்சம் மெச்சூர்டான பையன், அவனுங்க அப்படி கிடையாது அப்படின்றாரு. நீ ஏன் அப்படி சொல்கிற? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னா. எனக்கு அவனுங்க மேலே நம்பிக்கை இருக்குது, பட் உன் மேலேயும் இந்த மேலேயும் தான் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. இந்த ஜிமினா அவனை எதுக்கு என்ன பார்க்காம அங்கே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. என்ன நான் சொன்னேன், ஜிம்மின்னு சொல்லிட்டு ஏதோ நிறுத்திட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது நீங்கள் பின்னாடி திரும்பி ஜேஹப்பை பார்க்குறீங்க. ஆமாம், நீ ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னேன்? அதுவா, நீ சின்ன பொண்ணா, இந்த வந்துட்டு உன்னை விளையாட கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது தொலைச்சி போடுவான். அந்த சின்ன வயசில் அவன் உன்னை பண்ணா ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அண்ணா, அது சின்ன வயசில், இப்போ அவனை அப்படி கிடையாதுண்ணா. பரவாயில்லையே, நீ அவனுங்களை மாமான்னு கூப்பிடாம அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்ருக்க அப்படின்றாரு. அண்ணா விடுண்ணா, எனக்கு அப்படி கூப்பிட பிடிக்கல, எனக்கு அவனுங்க அண்ணா மாதிரி அப்படின்றீங்க. சரி சரி, அதே மாதிரி அவனுங்களும் பழகுனா ஓகே அப்படின்றாரு. சுகா அண்ணா, நீ ரொம்ப தான் ஸ்ட்ரிக்டாக இருக்க. அப்பா அம்மா கூட என்னை இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்க்கல தெரியுமா? அதனால தான் நான் உன்னை இப்படி வளர்த்துட்ருக்கேன். இந்த ஸ்கூலில் நான் உன்னோட மாஸ்டர், ஒழுங்கா என்ன மாஸ்டர்னு கூப்பிடு அப்படின்றாரு. நீங்கள் சரிங்க மாஸ்டர், இனிமேல் நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கேட்குறேன். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஜேகப் உங்களை பார்த்துட்ருக்காரு. அப்போ சுகா வந்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம சுகாவோட கிளாஸ் எல்லாமே கிளம்பி வந்து நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ, இன்றைக்கும் இந்த சுகாவோட கிளாஸு எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவுஷன் புலம்பிகிட்ருக்காரு. ஜேகேவே பக்கத்தில் வந்துட்டு, என்ன சார், உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிக்கலையா என்ன? அப்புறம் ஏன் இங்கே நிற்கிறீங்க, கிளம்புங்க அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, இனிமேல் நான் கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணுவேன், அப்போ தான் சுகாவோட முகத்தில் ஒரு ஸ்மைலை பார்க்க முடியும் அப்படின்றாரு. ஜிமினா அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு நடுங்கிட்டு நின்றுட்டுருக்காரு. இதை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜிமின், உன் கையெல்லாம் இவ்வளோ நவசாக இருக்குது, என்னாச்சு, உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன என்ன ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. நான் எதுவுமே கேட்கலையே, என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இரு, நான் ஜேகே கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்து நகர்ந்து வந்து ஜேகே கிட்டே நிற்கிறாரு. என்னடா என் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்க, உன்னோட இடம் முன்னாடியாச்சு, நீ தான் குட்டியாக இருக்கல அப்படின்னு வம்புழுக்கிறாரு. இங்கே பாரு, அடிச்சு போடுவேன், அதை பற்றி பேசாத, எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும், எனக்கு நர்வஸாக இருக்குது அப்படின்றாரு. நீ எதனால் நர்வஸாக இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்றாரு. எதனாலன்னு சொல்லு. ஏன்னா இன்னைக்கு சுகா மாஸ்டரோட கிளாஸில் அதானே. ஐயோ, எப்படிடா கண்டுபிடிச்ச, ஏன்னா எனக்கு பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவோ ஜிமினா பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இதை கோவமாக வருது. இவன் என்ன, நான் இவனை பொறாமப்படணும்னு வச்சா இவன் என்ன பொறாமப்பட வச்சிட்ருக்கானே. இவனுங்க 2 பேரும் அப்படி என்னை விட்டு என்ன தான் பேசிகிட்டு இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுன்னு நின்றுட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க. ஹே டே டே, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய், உனக்கு தெரியாதா, நீ என்ன இவ்வளோ லேட்டாக கிளம்பி வந்திருக்க, எங்கே உன் யூனிஃபார்ம், எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது யூனிஃபார்ம் போடணுமா? யூனிஃபார்ம் போடணுன்னு என்கிட்ட சுகா நான் சொல்லவே இல்லையே. அங்கே பாரு, பின்னாடி இருக்க கேர்ள்ஸ்லாம் யூனிஃபார்ம் தானே போட்டிருக்காங்க, நீ இப்போ அவங்கள மாதிரி மாற்றிட்டு வா போ அப்படின்றாரு. ஆனால் எனக்கு சுகா நான் கொடுக்கவே இல்லையே. ஆமாம்ல, அவன் தான் ட்ரெஸ் எல்லாம் கொடுப்பான், இரு சுகா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான். ஏய், நீ என்ன என்னோட அண்ணனை அவன் சொல்லிகிட்ருக்க, வேறு எப்படி கூப்பிடணுமா அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் வந்துக்கிறத பார்த்துட்டு ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்து, என்னம்மா வேறு ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, எங்கே உன்னோட யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, வீமாமா என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நீ வியை மட்டும் கூப்பிட்டு போகிற, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு ஜிமினா கூப்பிட்றாரு. அப்போ ஜேகே ஜிமினாவை பிடிச்சி இழுத்து,
நீ எங்கடா போகிற, இங்கே நில்லு, எனக்கு கம்பெனிக்கு ஆள் வேணாமா, அதான் உனக்கு இருக்கான்ல அவன் கூட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா போகிறாரு. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஜிமினாவுக்கு சுகாவை பார்க்காம இருக்க முடியல. சுகாவை பார்க்கறதுக்கு ஒரு சாக்கு வேணுமென்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு உங்கள் கூட வராரு. தென் நீங்களும் அப்புறம் வயன் நீங்கள் 3 பேரும் சுகாவோட ரூமுக்கு போகிறீங்க. அங்கே சுகா ஸ்வாடெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காரு. சுகா மாஸ்டர், சுகா மாஸ்டர், சுகா மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஒரே மாதிரி கூப்பிட்டுட்ருக்காங்க. அட யாருடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படி திரும்பி பார்க்கும்போது மேலே நின்றுட்டுருக்காரு. மேலேருந்து ஒரு ஸ்வாட் அப்படியே கீழே விழப்போகுது. அது ஜிமினா மேலே கரெக்டாக விழப்போகுது. அப்போது சுகா பறந்து வந்து ஜிமினாவை அப்படியே பிடிச்சிடுறாரு. அந்த ஸ்வாட் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் நிற்கிது கீழே. சுகா ஒரு ஒரு செகண்ட் கூட ஐ கான்டாக்ட் வைக்கல. பட் ஜிமினா அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஏய் கொஞ்சம் நவுரு, இந்த இடத்துலலாம் வரக்கூடாது, இங்கே வரன்னு சொல்லி நான் உங்ககிட்ட சொன்னேனா, அங்கே இந்த மாதிரி நீங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி போர்டு போட்டிருக்குல்ல அப்படின்றாரு. இல்லை தோ இவளுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் கொடுக்கவே இல்லை, அதை பற்றி கேட்க தான் வந்தோம். சரி அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. உன்கிட்ட கேட்குறேண்ணா, நீ ஒன்றை தானே வர சொல்லியிருக்கேன், எதுக்கு ஈவனுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை மாஸ்டர், எனக்கு உங்கள் ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, அதனால தான். என் ரூம் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இல்லை உங்கள் ரூம் தெரியும், பட் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால தான் ஜிமின் மாமாவும் மாமாவும் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே நம்ம சுகாவுக்கு கோவம் வருது. இவன் வீயை கூட அப்படி சொல்லிட்டு போதும், ஜிமினாவை எதுக்கு அப்படி சொல்கிறா, இவன் என் தங்கச்சி தான், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது. சரி ஜிமினா, இனிமேல் இந்த ரூம்குள்ளே வராதா, இங்கே ஸ்வாடெல்லாம் இருக்குது பார்த்து அப்படின்றாரு. அப்புறம் உனக்கு யூனிஃபார்ம் தானே வேணும், அதோ அந்த செகண்ட் ரேக்கில் இருக்குது பாரு, எடுத்துக்கோ அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அப்போ கரெக்டாக மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே விழுற மாதிரி இருக்குது. அதை நம்ம ஜிமினாவும் சுகாவும் பிடிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம சுகா ஜிமினாவை பார்க்குறாரு. அவரோட அந்த ஹேர் அப்படியே காற்றுல பறக்குது. பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. ஜிமினா அப்படியே ஆப்போசிட்டில், சுகா நான் ஃபஸ்ட் டைம் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணும்போதே எனக்கு ஒன்று பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு, உங்களை இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், இப்போ மறுபடியுமா அப்படின்னு சொல்லி வச்ச கண்ணவங்க பார்த்துட்ருக்காரு. அதை நீங்கள் பார்க்காம மாமா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. வீதை பார்த்துட்டு, ஆமாம் நம்ம கூட 2 பேர் இருந்தாங்களே எங்கே ஆளை காணோம் அப்படின்றாங்க. அவங்களா, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்படி எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்டில் இருக்காங்க. இதை பார்த்துட்டு சும்மா விடுவாரா, நடுவில் பூந்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, மாஸ்டர் நம்ம கிளாஸ்க்கு லேட் ஆகிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ தான் சுகா ரியலைஸ் ஆகுறாரு. நாங்கள் வரோம் போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. சரி வா வயன் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹே வயன் நீங்கள் பாரு, இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் நடக்குதுல்ல அந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வீக்கு. என்னன்னா நம்ம ஜிமினாவும் சுகாவும் அப்படி பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அதனால் வீக்கு ஒரு ஐடியா வந்தது, நம்ம ஜிமினாவும் சுகாவையும் ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிட்டுருக்காரு. இதை நம்ம ஜேகே அங்கேருந்து நோட் பண்ணிவிட்டு, இவன் என்ன போகும்போது 3 பேர் போனானுங்க, வரும்போது இவன் ஒயன் கூட வரான், அது தனியாக சிரிச்சுக்கிட்டே வரான், இவனுக்கு என்னாச்சு என்னான்னு கேட்கலான்னு நம்ம ஜேகே முன்னாடி வந்துட்டுருக்காரு. அப்படியே அங்கே நடந்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டே, எப்படியாவது நான் சேர்த்து வச்சிடணும், எப்படியாவது சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வராரு. ஜேகே முன்னாடி நிற்கிறது கூட தெரியாமல் போய் இடிச்சிடுறாரு. ஆமாம் நீ யாரை சேர்த்து வைக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. அதுவா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாரு. என்ன சொல்லு, எனக்கு என்னமோ இந்த ஜிமினா இருக்கான்ல அவனை நீ நம்பாத அப்படின்றாரு. என்ன சொல்கிற, எனக்கு புரியலை. ஏன்னா ஜிமினாக்கு சுகா மேலே ஒரு கண் அப்படின்றாரு. ஜேகே மனசுக்குள்ளேயே, அதுதான் ஆல்ரெடி சுகாவும் ஜெமினாவும் சேர்ந்துட்டாங்கல்ல, இவன் என்ன ஒரு கண்ணுன்னு சொல்கிறான், என்ன நடக்குது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜெமினா சுகாவை லவ் பண்ணுறான்னு. ஆமாம் லவ் பண்ணுறாங்க, இப்போதைக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. என்னது உனக்கு தெரியுமா லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆமாம் இப்போ கூட 2 பேரும் ஒருத்தர் அந்த ரூமில் பார்த்துட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டேன் அப்படின்றாரு. அட லூஸு, சுகா மாஸ்டரும் ஜிமினாவும் லவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நடுவுல நீ போய் என்னடா பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னது 2 பேரும் லவ் பண்ணுறாங்களா, என்ன சொல்கிற, இதையும் என்கிட்ட ஜிமினா சொல்லவே இல்லை. ஜிமினா என்னோட பிரதர், என்கிட்ட இவன் எப்படி மறைச்சான், எப்படி அவன் சுகாவை லவ் பண்ணலாம், எப்படி என்கிட்ட சொல்லாமல் விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, அவன் லவ் பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் லவ் பண்ணணும், அதான் எனக்கு வேணும், அப்புறம் என்கிட்ட புலம்பிகிட்ருக்க, ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. என் டார்லிங் கூப்பிடுது, நான் சும்மா விட வேணாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம வேணால் மறுபடியும் ஜிமினா சுகாவை சேர்த்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் அவங்க ஆல்ரெடி சேர்ந்து லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. அப்போ அவன் கூட அடிக்கடி இதை பற்றி தான் பேசுவானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம்
இன்னைக்கு கூட நர்வஸாக இருந்தான். அதான் என்கிட்ட அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தான். அப்போ வீக்கு மனசுக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. அப்பா, ஒருவேளை நம்மளோட ட்ராக் ரிலீஸ் ஆகிடுச்சு, அப்புறம் ஜெமினாக்கும் ஆள் கிடச்சிருச்சு, இனிமேல் நம்ம ஜேகே நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிக்கலான்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே டே சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஓட்டுறாரு. ஏன்னா நாங்கள் போய் பார்த்தா நம்ம மறுபடியும் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பாடம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சுகா, நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், ஸ்வாடை இப்படி பிடிக்கணும், ஸ்வாடை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அது நான் என்னோட அத்தை பையனை இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. என்னது அத்தை பையனா? நீ யாரை சொல்கிற? அது உனக்கு தெரியாதா? ஸ்வாடோட மாஸ்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகா, ஆமாம், அவனை தான் இமிட்டேட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, நீ அவர் முன்னாடி பண்ணு பார்ப்போம். ஏன் நான் முன்னாடி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா அப்படின்றாரு. தென் அப்படியே இந்த இடத்துல நம்ம ஜெமினாவும் சுகாவும் அதே ஐ கான்டாக்டில் நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஜெமினா சுகாவை பார்த்து, உனக்கு என் மேலே உண்மையாலுமே லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுகா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்போ நார்மல் ஆகிட்டு அந்த ஸ்வாடெல்லாம் கையில் எடுத்து வச்சிட்ருக்காரு. ஜெமினா பின்னாடியே போகிறாங்க. நம்ம சுகா கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படியே ஜெமினா நின்னுடுறாங்க. நம்ம சுகா திரும்பி பார்க்குறாரு. என்னடா நம்ம பின்னாடி வந்தவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறாரு. ஏன்டா இப்படி வந்து பயமுறுத்தி விட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் கிட்ட மனசை தொட்டு சொல்லு, எனக்கு அதாவது உனக்கு என் மேலே உண்மையாலுமே லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அன்னைக்கு உன்கிட்ட பொய்யா ப்ராமிஸ் பண்ணேன், நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாரு. என்ன சொல்கிற? நான் அன்றைக்கி உன்கிட்ட உண்மையாலுமே தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நானாக தானே வந்து சொன்னேன். ஆமாம், நீயாக தான் வந்து சொன்ன. ஆனால் நீ என்ன இங்கே வந்ததுலேருந்து ஒரு டைம் கூட நீ என்கிட்ட பேசலை. எனக்கு தெரியும் நீ மாஸ்டர், நீ இந்த இடத்துல இப்படி தான் இருப்பேன்னு தெரியும். ஆனால் அதுக்காக மற்றவங்க பேசுகிற மாதிரி கூட, ஏன் ஆரம் பிரதர் கூட என்கிட்ட பேசினாரே அந்த மாதிரி கூட நீ என்கிட்ட பேசலை தெரியுமா அப்படின்றாரு. அது வந்து என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஜெமினாவுக்கு சுகா மன்னிப்பு கேட்கவும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் அதே ரூடோட தான் இருக்கார். ஆனால் உனக்கு தான் என்னை பிடிக்கலையே, என்கிட்ட பேசக்கூட பிடிக்கல, உனக்கு அதுக்கு கூட டைம் இல்லைல்ல, உனக்கு எது எதுக்கோ டைம் இருக்குது, என் கூட பேச மட்டும் டைம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அதுக்குள்ளே சுகா கையை பிடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. அப்போ ஜெமினா, இப்போ கூட பார்த்தியா, உனக்கு என்னை கூப்பிடணுன்னு தோணுது, ஆனால் உன்னோட அந்த கை என்னை வேண்டான்னு வெறுக்குது அப்படின்றாரு. சுகாக்கு இதை கேட்க கேட்க ஒரு மாதிரி அவர் தப்பு பண்ணுறாருன்னு அவருக்கே தோணுது. அப்போது ஜெமினாவை பார்த்து, உனக்கு நான் என்னை பற்றி சொன்னாலும் தெரியாது, ஏன்னா எனக்கு இந்த இடத்துல அப்படி ஒரு வேலை இருக்குது. இங்கே எல்லாத்துக்கான ட்ரெஸ்ஸையும் நான் தான் ரெடி பண்ணணும், அப்புறம் எல்லாத்துக்கான மூலிகையையும் நான் தான் கலெக்ட் பண்ணணும், இங்கே இருக்க நேச்சரை கூட நான் தான் பத்திரமா பார்த்துக்கணும், ஏன் மற்றவங்களுக்கு ஸ்வாடை வச்சு பயிற்சி கொடுக்கணும், அதுக்காகவும் நான் என்ன ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் என்ன உன்னால் மீட் பண்ண முடியலை. ஆனால் நான் உன்னை பற்றி நினைக்காத நாள் இல்லை தெரியுமா அப்படின்ட்டாரு. ஜெமினா பார்க்குறாரு. உண்மையாலுமே நீ என்ன நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது கரெக்டாக அந்த இடத்துல காற்றடிச்சு அந்த பக்கம் இருக்க ஒரு ஸ்க்ரீன் அப்படியே விழுது. என்னன்னு பார்த்தா அதில் நம்ம சுகா ஜெமினாவை அப்படியே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஐயையோ பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அதை மூடுறதுக்காக போகிறாரு. நிறுத்து, அதை ஏன் க்ளோஸ் பண்ணுற, உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது நான் வரைஞ்ச ட்ராயிங் ஆச்சு, எனக்கு எப்படி பிடிக்காம போகும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க, என்னை மன்னிச்சிரு, நான் தான் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டேன், உனக்கும் என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் உனக்கு என்னை விட முக்கியமான பொறுப்பும் இருக்குல்ல, நீ அதையும் கவனிக்கணும், நான் தான் சின்ன பையன், அதனால் எனக்கு தெரில, நீ அதை எனக்கு புரிய வச்சுருக்கலாம்ல அப்படின்றாரு. இல்லை, அது என்ன தான் சொன்னாலும் உனக்கு புரியாது, இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட, அதுக்கு காரணம் அதை நீயா புரிஞ்சுக்கிட்ட. ஜெமினாக்கு அப்படியே கண்ணு கலங்குது. இதை பார்த்துட்டு சுகா தொடச்சி விடுறாரு. இப்போ நீ எதுக்கு அழற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு உண்மையாலுமே என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் உன்னால் என் கூட மற்றவங்க மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதை நினச்சி அப்போ நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப, அது எனக்கு இப்போ தான் புரியுது. உனக்கும் என்னை பார்க்கணும் போல் இருந்திருக்கும், மற்றவங்க மாதிரி இருக்கணும்னு கூட உனக்கு தோணியிருக்கும்ல, ஆனால் உன்னோட பொறுப்பு எப்படி, இனிமேல் நான் உன்னை எதுக்காகவும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், நான் உன்னை முன்னாடி வெறுத்தது உண்மை தான், ஏன்னா நீ என் கூட பேசலை அப்படிங்கிறதுக்காக, ஆனால் இப்போ எனக்கு புரிஞ்சுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ என்ன தான் என்னை விட்டு போனாலும் நான் உன் பின்னாடியே வந்துட்டுருப்பேன், ஏன் நீ அந்த இடத்துல எவ்வளோ ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, அங்கே உனக்காக நான் இருப்பேன் அப்படின்றாரு. சுகாக்கு இதை கேட்க கேட்க சந்தோஷமாக இருக்குது. அப்போ ஜெமினா, எனக்கு இப்போ கூட டைம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் இதை நான் பண்ணலைன்னா என்னால் வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சுகாவை ஹக் பண்ணுறாரு. சுகாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது.
இந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் உன்னோட இந்த ஒரு ஹக் எனக்கு ஏதோ தனிமையான ஒரு உலகத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட இருக்க மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. ஜிமினாக்கு இதை கேட்க கேட்க இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ சுகாவை பார்த்து இதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லிப்லேயே கெஸ் பண்ணுறாரு. சுகாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. தென் ரெண்டு பேருமே இந்த இடத்துல கெஸ் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல யாருப்பா அது? சுகா, உனக்கு வேறு வேலையே இல்லையா? என்ன சொல்லிட்டு இப்போ நீ மட்டும் லேட்டாக வந்துட்டுருக்க, உனக்கு அங்கங்கே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஜிமினாக்கு ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குது. என்னான்னு வந்து ரெண்டு பேர் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வேவுஷான் தான் நிற்கிறாரு. ஆமாம், ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் தனியாக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை விடு ஜிமினா, உன்னோட முடியெல்லாம் ஏன் இப்படி கலைஞ்சிருக்கு? அதை விடு சுகா, உன் முடி ஏன் இப்படி கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், ஸ்வாடெல்லாம் என்ன கீழே இப்படி சதற விட்டுருக்க? சுகா, உனக்கு பொறுப்பே இல்லை. நீ தான் அந்த இடத்துல பொறுப்பானவன். ஆனால் நீ ஏன் இப்படி இருக்கியா? எல்லாருமே அங்கே உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்னைக்கு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கீங்களா? இரு நான் போய் சொல்கிறேன் அப்படின்றாரு. அப்போ சுகா வேவுஷனை பார்த்து, உனக்கு எங்களை பார்த்தா ஓடி பிடிச்சி விளாண்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதானே பார்த்தேன், நீயாவது விளாட்றது அது அது எனக்கு தெரியும். சரி வா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறாரு. என்னடா பார்த்துட்ருக்க ஜிமினா, கீழே குனிஞ்சு எடு அப்படின்றாரு. அண்ணா, நீ ராங்கான டைமில் வந்துட்ட. இந்த ஸ்வாடெல்லாம் எடுத்துகிட்டு போ. சுகாவுக்கு ஒரே ஒரு மூலிகை இருக்குது, அதை நான் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாரு. சரி நான் போகிறேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ ஜிமினா சுகாவை பார்த்து, என்னை மன்னிச்சிடு, என் அண்ணன் இப்படி வந்து உன்னை தொல்லை பண்ணிகிட்ருக்கான்னு நினச்சி கூட பார்க்கல. அதை விடு, அவன் எனக்கு நல்லது தான் பண்ணுவான், அடிக்கடி எனக்கு ஹெல்ப்பும் பண்ணுவான் அப்படின்றாரு. பரவாயில்ல, என் அண்ணனை பற்றி நீ மட்டும்தான் நல்ல விஷயமா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. ஆனால் உன் அண்ணன் அடிக்கடி இந்த மாதிரி தொல்லையும் வந்து பண்ணுறானே, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கப்ப அப்படின்றாரு. ஜிமினாக்கு இதை கேட்க கேட்க ஷையாக இருக்குது. என்ன சுகா, நீ அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உண்மை தானே, அவன் தானே இப்போ நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணான் அப்படின்றாரு. எனக்கு எல்லா விஷயத்துலையும் வேவுஷானை பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரி என் ப்ரைவசியில் வந்து தொல்லை பண்ணால் எனக்கு யாரையுமே பிடிக்காது அப்படின்றாரு. அப்போது நான் உன்னோட ப்ரைவசியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நீ என்னோட ப்ரைவேட், உனக்கும் எனக்கும் நடுவில் யாரையும் வரவிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு, அதான் வந்துட்டாளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா இந்த டைம் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்றாரு. நான் என் ட்ரெஸ்ஸை காமிக்க தான் வந்தேன், அப்புறம் அந்த இடத்துல ஜிமினா இல்லை, அதனால தான் ஜிமினாவை தேடிட்டு வந்தேன் அப்படின்றாரு. ஆமாம், உன்னை யார் ஜிமினாவை தேட சொன்னா? நான் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? ஜிமினாவையோ இல்லை வேவுஷான் கூடயோ உன்னை பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா அப்படின்றாரு. ஐயையோ, ஜிமினா இருக்கும்போது நான் சொல்லிட்டேனே. சரிம்மா, நீ என் செல்ல தங்கச்சியில், ஜிமினா இங்கே இல்லை, நீ போ, நான் வரேன் அப்படின்றாரு. ஆனால் இங்கே மாதிரி இருக்க மாதிரி தானே எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றாரு. இங்கே யாரும் இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன், அங்கே போயிட்டு சுகா மாஸ்டர் அவங்க எல்லாத்தையுமே சும்மா ஸ்வாடை எப்படி பிடிக்கணும்னு சொல்லி ட்ரைன் பண்ண சொன்னார், வேவுஷானை கற்றுக் கொடுக்க சொன்னார் அப்படின்னு போய் சொன்னேன்னு சொல்லு அப்படின்றாரு. சரிண்ணா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னிச்சிடுங்க மாஸ்டர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஜிமினாக்கு சிரிப்பு வருது, அதே டைமில் கோபமும் வருது. ஆமாம், நீ ஏன் அவளை என் கூட பழகக்கூடாதுன்னு சொன்ன? என் அண்ணன் கூடயும் அப்படின்றாரு. என் அண்ணன் தான் அடங்க மாட்டான், அதனால் சொல்லியிருப்பேன், ஆனால் ஏன் கூட பழகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்றாரு. சுகா, நான் எப்படி அதை சொல்கிறது? அப்போது உனக்கு என் மேலே ஜலசா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா கேட்குறாரு. என்ன சொன்ன? அது வந்து என்ன சொல்கிறேன்னா, வேவுஷானை அவள் ரொம்பவே நம்புவா. சின்ன வயசுலேருந்தே என்னை விட வேவுஷான் கூட தான் ரொம்ப இருப்பாள். ஆனால் வேவுஷான் அவளை தெரியாமல் ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டான், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் அதே மாதிரியே இப்போவும் நீ இருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்றாரு. யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாம், ஏன்னா அவன் அதே கேரக்டரில் தானே இருக்கான் அப்படின்றாரு. இல்லை, என் அண்ணன் இப்போ அப்படி கிடையாது, ஏன்னா இவ்வளோ வருஷமாக அவன் என்ன பத்திரமா பார்த்துக்கிட்டான், அங்கங்கே ஓடுவான் தான், ஆனால் எனக்கு யாராவது ஒருத்தரை பார்த்துக்கணுன்னு சொன்னால் அந்த இடத்துல அவன் பொறுப்பாக இருப்பான் அப்படின்றாரு. பாரு, நீ எவ்வளோ பொறுப்பாக பேசுகிற, என் டார்லிங் எவ்வளோ பொறுப்பாக பேசுது அப்படின்னு சுகா சொல்கிறாரு. ஜிமினா பார்த்துட்டு, என்ன சொன்ன டார்லிங்கா அப்படின்றாரு. ஆமாம், நீ என் டார்லிங் தானே அப்படின்றாரு. ஜிமினா சுகாவை பார்த்துட்டு, நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னா எதிர்கூட பார்க்கல அப்படின்றாரு. எதிர்பார்க்காதது நடக்கிறது தான் ரியல் லைஃபு அப்படின்றாரு. அதுவும் உண்மை தான், இப்போ கூட ஒன்று நடந்துச்சு அப்படின்றாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாரு. அப்போது இங்கே என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியலையா, மறந்துட்டியா அப்படின்றாரு. அதை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுகா கிஸ் பண்ணுறாரு. ஜிமினாவும் சுகாவும் அந்த இடத்துல இருந்து திருப்பி வராங்க. எல்லாருமே அங்கே நின்றுட்டுருக்காங்க.
நீங்கள் பார்த்துட்டு ஜிமினா இல்லைன்னு சொன்னால் என்ன உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. ஐயையோ மன்னிச்சிடுங்க மாஸ்டர், ஜிமினா அவங்க கூட இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ உங்க கூட தான் வராரு அப்படின்றீங்க. அதுவா, நான் ஒரு மூலிகையை பறிச்சுட்டு வர சொன்னேன், அதை எனக்கு அவன் பறிச்சுட்டு வந்து கொடுத்தான், இப்போ எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றாரு. உனக்கு உடம்பு சரியில்லையாண்ணா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை, நான் தான் அந்த மூலிகை சாப்பிட்டேன்ல, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்றாரு. சரி, எல்லாரும் நம்மளோட அந்த பயிற்சியை தொடங்குவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி வேவுஷான், எல்லாத்துக்கும் என்ன சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அதை சொல்லுங்கள், செய்யுங்க அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா நம்ம வேவுஷான் எல்லாத்துக்கும் அந்த ஸ்வாடை எப்படி பிடிக்கணும்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காரு. பரவாயில்லையே வேவுஷான், நீயும் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு தான் வர. எனக்கு என்னமோ நான் என்னோட இந்த ஒர்க்கை விட்டுட்டு உன்கிட்ட கொடுத்துட்டு நான் மூலிகையை கலெக்ட் பண்ணுற வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. என்னது, நீ இப்படி சொல்லுவேன்னு நினச்சிருந்தா நான் அதை ஈஸியாக கற்றுக் கொடுத்துருக்க மாட்டேன், எனக்கு தெரியுங்கிற மாதிரி காமிச்சிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் புலம்புறாரு. சும்மா தான் சொன்னேன், எப்படியும் இந்த வேலை உன்னோடது தானே அப்படின்றாரு. அப்போ தான் நம்ம சுகா சொல்கிறாரு எல்லாத்துக்கிட்டேயும், ஆக்சுவலி இந்த இடத்துல நான் மாஸ்டர் கிடையாது, உங்களோட ஸ்வாட் ப்ராக்டிக்ஸ் மாஸ்டர் இதோ வேவுஷான் தான். அவன் ஒழுங்காக இந்த ஸ்கூலுக்கு வராதனால அவனோட வேலையும் சேர்த்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட முழு வேலையே இந்த மூலிகையெல்லாம் பறித்து நேச்சர் இருக்காங்கள அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது. ஆனால் வேவுஷானால தான் அவனோட வேலையும் நானே கற்றுக்கிட்டு உங்கள் எல்லாத்துக்குமே இதை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றாரு. அப்போ எல்லாமே ப்ரௌடாக நினைக்கிறாங்க சுகாவை பார்த்து. வாவ், சுகா எவ்வளோ பெரிய, உண்மையாலுமே அவர் சிறந்த மாஸ்டர் தான், எல்லா வேலையுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் எதுக்கு நீங்கள் ஜேஹோப்பா இப்போது அந்த மூலிகையை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விலங்குகளுக்கு போட விட சொன்னீங்க? ஏன்னா எனக்கு தான் இந்த இடத்துல வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் ஜேஹோப் பண்ணி காமிச்சு விட்டேன் அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி அதெல்லாம் போதும், வாங்க நம்ம பயிற்சியை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை எப்படி பிடிக்கணும், தென் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதாக கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. அப்போது நம்ம வேவுஷான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம லான்ஜானோட ட்ரெஸ்ஸில் கையை வச்சிடுறாரு. லான்ஜானுக்கு என்னடா என்னை ஏதோ வந்து டச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி திரும்புகிறாரு. தெரியத்தனமாக லான்ஜானோட ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டாராரு அந்த ஸ்வாடை வச்சு. லான்ஜானுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. இதை நான் பண்ணலை, இங்கே பாரு, என் ஸ்வாடு இது கிடையாது, இது அவனோட ஸ்வாடு அப்படின்றாரு. அவனோட ஸ்வாடை நீ எதுக்கு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு லான்ஜான் கேட்குறாரு. இதை பார்த்துட்டு சுகா, மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை, இதை நான் வேணும்னே பண்ணல, இது தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்றாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மறுபடியும் நீ எனக்கு வேலை வச்சுட்ட பார்த்தியா வேவுஷான் அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிடு சுகா, எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு இவனுக்கு மட்டும் அந்த ஒரே ஒரு காஸ்டியூம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன் அப்படின்றாரு. எனக்கு தெரியாது, இன்றைக்கி நீ என்ன பண்ணுற, என் கூட சேர்ந்து நீ தான் அந்த ட்ரெஸ்ஸை ரெடி பண்ண போகிற அப்படின்றாரு. என்னது, நானா? ஆமாம், உன் வேலையை பாதி நான் தானே பார்த்துட்ருக்கேன், பாதி இல்லை முழுசாக நான் தான் பார்த்துட்ருக்கேன். இப்போது உன்னோட ப்ராப்ளம், ஸோ என் வேலையை நீ தான் பார்க்க போகிற அப்படின்றாரு. அப்போ தான் நம்ம சுகா இன்னொரு வேலை கூட தெரியும், அதாவது அந்த நேச்சர் இருக்குல்ல, அதில் அந்த பூவெல்லாம் வச்சு பட்டாம்பூச்சி இருக்கும்ல, அப்போது அதில் இருக்க அந்த வேறு நூலெல்லாம் வச்சு இவர் தான் அவரோட மேஜிக் பவரால் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் உருவாக்குவார். அந்த ட்ரெஸ் அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. இது வேவுஷான ஸ்வாடை வச்சு கிழிச்சனால தான் அது அவ்வளோ சீக்கிரமாக கிழிஞ்சிருக்கு. ஸோ இதனால தான் அந்த ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருக்கு, இல்லைனா அந்த ட்ரெஸ்ஸு கிழிய வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. அது எனக்கு தெரியுது என்னால் தானே, ஏன்னா இது நம்ம வேவுஷானோட பழைய ஸ்வாடு, மற்றவங்களோட ஸ்வாட்லாம் இப்போ தானே புதுசாக இருக்குது. அப்புறம் நம்ம சுகா சொல்கிறாரு, இப்போல்லாம் நீங்கள் எடுத்தது வெறும் ட்ரைனிங் தான் சுகா, நீ இன்னொன்று சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேவுஷான் கேட்குறாரு. அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்றாரு. என்னான்னு சொல்லிட்டு எல்லாம் முழிக்கிறாங்க. அந்த ஸ்வாடுக்கு முழுசாக உயிர் வரணும்னா, அதாவது உங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா, உங்களோட ஒரு துளி பிளட் இருக்குல்ல, அதை அந்த ஸ்வாடில் விடணும். அதாவது உங்களில் பாதி பேர் ஒவ்வொரு நேஷன்லேருந்து வந்திருப்பீங்க, அந்த ஒவ்வொரு நேஷனில் வந்தவங்களுக்கும் அந்தந்த ஸ்வாடை தான் கொடுத்துருப்பேன், அதாவது அந்த ஸ்வாடு தான் அதான் அப்படிங்கிற உங்களோட பிளட்டு மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றாரு. இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சுகா அவரோட ஸ்வாடை காமிக்கிறாரு. அதில் ஒரு ஒரு பிளட்டு ட்ராப் விடுற மாதிரி ஒரு இடம் இருக்குது, அதில் நம்ம சுகா ஆல்ரெடி பிளட்டை விட்டனால அவரோட சிம்பிள், அதாவது நேச்சரோட சிம்பிள் வந்திருக்கும். இப்போது ஜேகேவை பார்த்து கையை நீட்டுறாரு. என்னது, நானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. ஆமாம் நீ தான், இதோ இந்த ஊசி இருக்குல்ல, இதை நான் கொடுக்குறேன், இதில் நீங்கள் வா நான் சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறாங்க. பட் அங்கே இருக்க எல்லாத்துக்குமே நர்வஸ் ஆகுது, அதாவது ஜேகேவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும். ஏன்னா நம்ம ஜேகேவோட
உடம்பு மட்டும்தான் அந்த பழைய ஜங்குக்கோடது. அந்த சோல் மற்றதெல்லாம் புது ஜேகே வச்சே. இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருமோ? இன்னும் சொல்லப்போனால் ஜங்குக்கோட உடம்பு மட்டும்தான் அது, சோல் வேறு இல்லை. ஸோ அந்த பிளட்டு வந்துட்டு அதோடது இல்லை, அந்த உயிரவனோடது இல்லைங்கிறத அந்த ஸ்வாடு கண்டுபிடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு ஜேகேவை பற்றி தெரிஞ்சவங்களாம் லைட் பதட்டப்படுறாங்க. அப்போது நம்ம சுகா ஜேகேவை கூப்பிடுறாங்க. உன்னை தானே கூப்பிட்டேன், வா, மாஸ்டர் கூப்பிட்டேன் வரணும் அப்படின்றாரு. இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்தா உன் கையை கொடு அப்படின்றாரு. கொடுங்க நானே பண்ணுறேன். இல்லை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை வச்சு லைட்டாக ஜங்குக்கோட கையில் அந்த அப்படியே குத்துறாரு. அந்த ட்ராப் வந்து இதோ உன்னோட அந்த ஸ்வாட் இருக்குல்ல அந்த இடத்துல விடு அப்படின்றாரு. அதை விடுறாங்க. பட் அந்த ஸ்வாடு எந்த ரியாக்டுமே பண்ண மாட்டேங்குது. அந்த சிம்பிளும் மாறலை. அந்த பிளட் அப்படியே இருக்குது. அதை அப்படியே வெளியே தான் தூக்கி போடுது. அப்போ சுகாக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட் ஆகுது. ஆமாம், நீ என்ன இப்படி நடக்குது? ஒரு வேளை இந்த ஸ்வாடில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா திருப்பி திருப்பி பார்க்குறாரு. ஆனால் இது நான் செஞ்ச ஸ்வாடாச்சே, இது எப்படியும் தப்பு பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது வீக் அந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு, இல்லை எல்லா டைமும் நீங்கள் செஞ்ச ஸ்வாடு கரெக்டாக தான் அதை பண்ணணுன்னு நினைக்க முடியாதுல்ல, இது வேறு மாதிரி கூட பண்ணலாம். இல்லை நான் இந்த ஸ்வாடை வெறும் இதால் பண்ணலை, எங்களோட அந்த மரம் அது உனக்கே தெரியும்ல, அந்த கிறிஸ்டல் மரம் அதுலேருந்து நாங்கள் எடுத்தது அப்படின்றாரு. அது எனக்கு தெரியுது, ஆனால் இது ஒத்துக்கலைன்னா அப்போ அதோட பொறுப்பு தானே, எப்படி ஜேகேவை நீங்கள் சொல்ல முடியும்? இப்போ நான் ஜேகேவை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்றாரு. லைட்டாக அந்த வீக் ஒரு மாதிரி ஆகுது. ஐயையோ நம்மளே போட்டு கொடுத்துருவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை கொடுங்க நான் மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வாங்குறாரு. இல்லை ஒரு தடவை தான் அதை விடணும், இன்னொரு தடவை விட்டால் அது உனக்கு தான் ஆபத்து அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அதில் ஒரு ட்ராப் மட்டும்தான் விடணும், அதுக்கு மேலே விட்டால் அந்த ஸ்வாடு அவங்களோட உயிரவை எடுத்துரும் அப்படின்றாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. சரி நீங்கள் மற்றவங்க யாராவது ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா லான்சான் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. லான்சான் முன்னாடி வராரு. உன்னோட பிளட்டை அந்த ஸ்வாட்டில் விடு அப்படின்றாங்க. லான்சானும் அப்படியே அது பண்ணி விடுறாரு. ஆனால் அது அப்படியே கரெக்டாக பண்ணுது. நம்ம லான்சான் தான் ஏர்லாண்டை சேர்ந்தவராச்சே, அதில் அவரோட சிம்பிள் வருது. சுகாக்கு இன்னும் டவுட் இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படி இவன் விடுறான் இவனுக்கு வருது, பட் அவனுக்கு மட்டும் வரலை. சரி நீங்கள் மற்றவங்களாம் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜிமினா அவர் கூப்பிட்றாங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஜிமினா அவரோட ஸ்வாடில் அவர் ட்ராப் விடுறாரு. அப்போது நம்ம ஜிமினா லேண்ட் பவர் ஆச்சே, அவரோட சிம்பிளும் வருது. அந்த ஸ்வாட் அப்படியே ஜிமினா சொல்கிறதெல்லாம் கேட்குது. சுகாக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது மற்றவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதில் ஒயனோட பிளட்டை விடவும் அப்படியே நேச்சரோட அந்த சிம்பிள் வருது. தென் வி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. வியும் வந்து நிற்கிறாங்க. உன்னோட பிளட்டை விடு அப்படின்றாரு. என்னன்னு பார்த்தா நம்ம வியும் விடுறாங்க. பட் ஜேகேக்கு என்ன ஆச்சோ அதே தான் இப்போ வீக் ஆகுது. அந்த பிளட் எப்படி ஏற்றுக்க மாட்டேங்குது. அப்போது என்ன இந்த 2 ஸ்வாட்லேயும் தான் ப்ராப்ளம் ஆச்சு. ஒரு வேளை நான் தான் அந்த ஸ்வாடை மாற்றி கொடுத்துட்டேன்னா, வேவுஷான் நான் உன்கிட்ட கரெக்டாக தானே கொடுக்க சொன்னேன், நீ கரெக்டாக தான் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க? நான் தான் அப்படியே நீங்கள் கொடுத்ததை ஒவ்வொன்றா கொடுத்தேனே. ஏய் நீ என்ன பேசிகிட்ருக்க? நான் அதை கரெக்டாக ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுருப்பேன். ஐயோ நான் தான் அந்த இடத்துல களைச்சிட்டேன் அப்படின்றாரு. இப்போ தான் சுகாக்கு புரியுது. ஆமாம் இந்த ஸ்வாடை அவங்கவுங்களுக்கான இடத்துல கொடுக்கணும், இந்த வேவ்ஷான் மாற்றிட்டான் அப்படின்றாரு. நான் தான் நீ கொடுத்த மாதிரி கொடுத்தேனே. ஏய் நீ ஒழுங்காக சொல்லு, நீ ஒழுங்காக கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் நம்ம இல்லை அவர் ஒழுங்காக கொடுக்கல, ஏன்னா அவர் அவரோட ஸ்வாடை எடுக்கும்போது எல்லா ஸ்வாடும் அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு, அதனால தான் வீக்கும் ஜேகேக்கும் மாறிடுச்சு அப்படின்றாரு. அது எப்படி வீக்கும் ஜேகேக்கு மட்டும் மாறும் அப்படின்றாரு. ஏன் இதில் நான் இப்போ பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லான்சான் கேட்குறாரு. சுகாக்கு தான் தெரியுமே நம்ம லேண்ட் பொய்யும் சொல்ல மாட்டார். சரி அப்போது இந்த வேவுஷான் மேலே தான் தப்பு. இப்போ தான் என்கிட்ட ஜிமினா சொன்னான் அவன் பொறுப்பாக நடந்துப்பான்னு சொல்லிட்டு, ஆனால் எப்படி நடந்துட்டுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி என்னை மன்னிச்சிடுங்க, ஏன் தப்பு தான், நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கூப்பிட்றாரு. அப்போ ஜேகே சொல்கிறாங்க, இல்லை இதில் உங்கள் தப்பும் இல்லை, ஏன்னா நீங்கள் கொடுக்க சொன்னீங்க அது மாறிடுச்சு அவ்வளோதான், இதில் உங்கள் தப்பு எதுவும் இல்லை அப்படின்றாரு. அப்போ நம்ம சுகா சரி நீங்கள் 2 பேரும் ஸ்வாடை மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. வியும் ஜேகேவும் ஸ்வாடை மாற்றுறாங்க. அப்போ அதில் நம்ம வி ஒரு ட்ராப் விடுறாரு. நம்ம வியோட அந்த சிம்பிள் வருது, வாட்டர் சிம்பிள் வருது. இதை பார்த்தோன்னே வீக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். பட் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம ஜேகேவை நினச்சா
ஜேகேக்கு தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே இப்போ உன்னோட டர்ன் அப்படின்றாங்க. ஜேகே ஒரு ட்ராப்பை விடுறாரு. அது அப்படியே திடீர்னு ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிக்குது. என்ன இது மின்னுது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த சிம்பிள் வந்துட்டு அப்படியே ஃபயர் ஆகுது. அந்த இடமே ஒரு மாதிரி அதிர ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஜேகேக்கு அதுக்கு மேலே பயமாக இருக்குது. அந்த இடத்துல அப்படியே எல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. ஜேகே மட்டும்தான் அப்படியே அந்த இடத்துல அசைய முடியுது. என்னாச்சு, எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இங்கே பாருன்னு சொல்லி எழுப்பி விட்டுறாரு. எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் லைட்டை வந்து பேசுது. ஆர்மிஸ், இதோட ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ஃபேண்டசி ட்ராமா பார்ட் 9 எபிசோட் முடியுது. எதனால் ஜேகேக்கு அந்த வெளிச்சம் வந்துச்சு, எதனால் எல்லாம் ஃப்ரீஸ் ஆனாங்க, ஒரு வேளை ஜேகே அந்த உலகத்துக்கு போயிடுவாரா, திருப்பி பழைய ஜங்குக்கே வந்துடுவாரா, என்ன நடக்க போகுது வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ், இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த பார்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.